அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, அணைந்துகொள், சங்கமமாகு, மானுட சமுத்திரம் நானென்று கூவு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆன்மீக பூமியாய் தமிழகம் அறிந்திருக்கிற திருவண்ணாமலையில் அறிவு புரட்சி என நடைபெறுகிற புத்தக திருவிழாவில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். மேடையிலும் எதிரிலும் மனசுக்கு பிடித்த என்னோடு கைகோர்த்து இலக்கிய உலகில் பயணிக்கிற ஆளுமைகள் இருக்கும்போது பேச கிடைத்த இந்த வாய்ப்புக்கு முதலில் எனது பணிவான நன்றியை திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட நூலக குழுவினருக்கும் தெரிவித்துக் கொள்வதை கடமை என கருதுகிறேன். எப்போதுமே இலக்கியம் என்பது எண்ணிக்கையோடு தொடர்புடையது அல்ல, எண்ணங்களின் சங்கமம்தான் இலக்கியம். எதிரே இருக்கிற காலியான நாற்காலிகளை விடவும் இருக்கைகளில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் மதிப்பையும் நான் மதிக்கிறேன். ஏனென்றால் நேரம் பொன்னானது. அப்படி உங்களது பொன்னான நேரத்தை ஒரு உரை கேட்பதற்காக ஒதுக்கியிருக்கிற உங்களுக்கு எனது தாழ்பணிந்த வணக்கம். இந்த சிறப்பான புத்தக திருவிழாவை ஒருங்கிணைத்திருக்கிற திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பாலமுருகன், அதே போல திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலகத்தின் தமிழகமே கொண்டாடுகிற ஒரு மிகச்சிறந்த நூலக விருது பெற்ற அன்பு நண்பர் சாய்ராம், பாவலர் வையவன், எதிரே இருக்கிற அன்பு ஓவியர் பல்லவன், திரு சபரி, கவிஞர் அரங்க மணிமாறன், அன்பினிய நண்பர் நா சண்முகம், பேராசிரியர் நெடுஞ்செழியன், எழுத்தாளர் செஞ்சி தமிழினியன், என் அன்பிற்கினிய அண்ணன் சாமிநாதன், இந்த நிகழ்வை அழகு தமிழால் ஒருங்கிணைத்து வந்திருக்கிற அன்பு ஆசிரியர் சென்னம்மாள், வெள்ளை என்றதும் எங்கள் மனதில் முதலில் தோன்றுகிற அழகான உருவம் எங்கள் அன்பு ஆசிரியர் பச்சையப்பன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சவங்கிறதுக்காக. உண்மையில மற்றவங்களை இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் யாரையாவது விட்டுட்டேனா? இன்னைக்கு தான் பார்க்குறேன். வரதராஜன் சார், வேலாயுதம் சார், மற்றவங்களையும் நான் போகிறதுக்குள்ளே அறிமுகப்படுத்திக்குவேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 76 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வந்தவாசியில் இருந்தாலும் கூட திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் எனக்குமான உறவு என்பது ஒரு இலக்கியத்தின் பார்ப்பட்ட உறவு. நான் பிறந்த ஊர் வந்தவாசி இல்லை, நான் பிறந்தது புதுக்கோட்டை, என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை. இன்னும் எங்கள் ஊருக்குள்ள ஒரு சண்டை போய்கிட்டே இருக்கும். நான் விருது வாங்கினப்ப சன் டிவியில் வந்தவாசியை சேர்ந்தவன்ட்டான். எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் அடிக்கவே வந்துட்டாங்க. நீ நம்ம ஊரை பிறந்துட்டு நீயே வந்தவாசி, அது நான் என்ன பண்ணுவேன், சன் டிவியில் சொல்லிட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி நான் பிறந்த ஊர் வந்தவாசி, ஆனால் வாக்கப்பட்ட பூமி வந்தவாசி, பிறந்தது புதுக்கோட்டை. ஆமாம், நான் எங்கே போனாலும் அதை பெருமையாக சொல்லிக்குவேன். ஏன்னா புகுந்த விடுங்கிறது என்ன பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னா இல்லையா? நான் வீட்டோட மாப்பிள்ளையாக போனாலும். அதனால் எனக்கு பிறந்த ஊர் புதுக்கோட்டை, வாக்கப்பட்ட பூமி வந்தவாசி. என்னை அறிமுகப்படுத்திய ஆசிரியர் பச்சையப்பன் சொன்னது போல ஒரு ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிற கவிஞர் வெண்ணிலா தான் எங்கள் ஹவுஸ் ஓனர். அண்ணன் சீனி கார்த்திகன் வந்துக்கிட்டே இருக்காரு, அவருக்கும் ஒரு வரவேற்பை சொல்லிடலாம். இந்த புத்தக திருவிழாவில் காலம் எழுதிய கவிதைகள் என்று தமிழ் கவிதைகளின் தற்கால போக்குகள், அதில் நான் வாசித்ததில் எனக்கு பிடித்த சில கவிதைகள் என்று உங்களோடு பரிமாறிக்கொள்ள கிடைத்த இந்த நேரத்திற்கு மீண்டும் புத்தக திருவிழா குழு நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. கவிதை என்றால் ஒரு காலத்தின் பக்கங்களின் சில பக்கங்களையாவது நமக்கு உணர்த்த வேண்டும். கவிஞர் பாலா அவர்களிடம் கேட்டாங்க, கவிதை என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பாலா ரொம்ப அழகா பதில் சொன்னாரு. கவிதைனா வேற ஒன்றும் இல்லை, நீ வாசித்த பிறகும், நீ ஒரு கவிதையை வாசித்து விட்டு விட்டு போன பிறகும் உன் விரல் தொட்டு பேசுவது தான் கவிதைனாரு. எனக்கு முதல்ல ஒன்றும் பிடிக்கல. ஒரு கவிதையை வாசிக்கிறோம், அப்படியே கடந்து போயிடுறோம். வாசித்து நீ விட்ட பிறகும் கூட உன் விரல் தொட்டு பேசுவது தான் கவிதைனாரு. அந்த வரிகளை யோசிக்க பார்க்கும்போது அதில் ஒரு புது அர்த்தம் கிடைக்கிறது. எப்போதோ எங்கேயோ படித்த கவிதை ஏதோ ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் நம்மோடு ஒரு ஞாபக யுத்தம் நடத்துமானால் அதுதான் மிகச்சிறந்த கவிதை. கல்யாண்ஜி இன்னும் வேடிக்கையா சொன்னாரு, எது கவிதை? என்னென்னமோ நீங்க கவிதைன்னு எழுதுறீங்களே, கவிதைனா வேற ஒன்றும் இல்லை, புலங்கும் வார்த்தை தான் பொருத்தமாய் இணைத்தால் கவிதைனாரு. அட, இது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையில் பேசிக் கொண்டிருக்கிற சில வார்த்தைகளை மேலையும் கீழையும் போட்டு ஒரு அலங்காரத்தோடு கொடுத்தால்தான் கவிதை என்றார் கவிஞர் கல்யாண்ஜி. அப்படி வார்த்தையிலிருந்து முகிழ்கிற கவிதைகளை ஏராளமான தமிழ் கவிஞர்கள் காலந்தோறும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதான் ஒரு வரலாற்றறிஞன் சொன்னான், நேற்றின் வரலாறு தெரியாமல் போனால் இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போகும்.
இன்று என்ன செய்வது என்று புரியாமல் போனால் நாளை என்பது நம் கையில் இல்லை என்றான். அப்படி நேற்றின் வரலாறையும் இன்றைய நிகழ்வையும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் வரலாற்று பொக்கிஷங்கள் தான் புத்தகங்கள். இன்றைய தமிழக அரசு மாவட்டம் தோறும் இப்படியான அறிவு திருவிழாவான புத்தக கண்காட்சியை நடத்துகிறது. இதில் கூட சில நண்பர்கள் சொல்லுவாங்க, இன்னும் கூட்டம் வரல, இன்னும் கொஞ்சம் ஏற்பாடுகள் இருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் தான். முதலில் இப்படியான முயற்சிகளை எடுத்ததற்காகவே தமிழகம் முழுக்க உள்ள இலக்கியவாதிகளின் சார்பாகவும் புத்தக எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருந்தாலும் புத்தக கண்காட்சி என்றால் அது தலைநகர் சென்னையில் தான். சென்னையில் பப்பாசி நடத்துகிற புத்தக கண்காட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. இப்பெல்லாம் கூட்டமே வரமாட்டேங்குதுங்கிறாங்க. எப்படி கூட்டம் வரும்? எல்லா ஊர்களையும் கண்காட்சி நடக்குது. எல்லா ஊர்களையும் கழிவோட நல்ல புத்தகங்கள் வீடு தேடி வரும்போது தலைநகருக்கு ஏன் வர வேண்டும் என்கிற ஒரு கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. அப்படி அறிவு புதையலாய் இருக்கிற புத்தகங்களில் காலங்காலமாய் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன கவிதைகள். இன்னும் கூட வேடிக்கையா ஒரு வரலாற்று அறிஞர் சொன்னாரு, காலம் தன் போக்கில் எதையோ எழுதி கொண்டே போகிறது, ஆனால் எழுதுகிற கவிதைகள் எல்லாம் காலம் கடந்தும் நிற்கும் என்கிற நம்பிக்கையோடு எழுதிக்கொண்டே இருக்கிறான் ஒரு கவிஞன் என்றான் ஒரு வரலாற்றறிஞன். அப்படி காலந்தோறும் நொடிதோறும் கடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் சில கணங்களை சில கவிஞர்கள் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போது உங்கள் முன்னே பேசிக் கொண்டிருக்கிற எனது நினைவின் பக்கங்களில் முதலாவதாக வருவது கவிஞர் தணிகை செல்வன் எழுதிய கவிஞர். மிக அற்புதமான ஒரு கவிஞர். திராவிட இயக்க சிந்தனையில் முகிழ்த்து பொதுவுடைமை இயக்க கருத்துக்களை கவிதைகளில் ஏராளமாக எழுதியவர் கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள். கடந்த 6-7 நாட்களுக்கு முன்பு கடந்து போன மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம் நாமெல்லாம் கொண்டாடினோம். ஆனால் அந்த மார்ச் 8க்கு கவிஞர் தணிகை செல்வன் ஒரு கவிதை எழுதினார். பாதிசனமாகிய நம் மாதரினம் பூண்ட தலை வேறறுக்க போவதுதான் எப்ப, ஆணின் ராத்திரியாய் வாழ்வதுதான் கற்போ என்று எழுதினவர் கவிஞர் தணிகை செல்வன். ஒரு பெண் என்பவள் அவளுக்கான சுய சார்பும் சுய சிந்தனையும் அறிவும் இருக்கையில் ஆணுக்கான ஒரு போக பொருளாக வாழ்வதுதான் பெண்ணுக்கான உரிமையா என்று கேட்ட கவிஞர் தணிகை செல்வன் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார். நான் நம் தேசத்தை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் எனது நினைவுக்கு வருகிற முதன்மையான கவிதைகளில் ஒன்று. அந்த கவிதையை நான் படித்து ஒரு 40 ஆண்டுகள் இருக்கும். ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கும்போது அந்த கவிதையை படித்தேன். ஆனால் இப்போதும் கூட எனக்கு வரிவாராமல் அந்த கவிதை நினைவுக்கு வருகிறது. கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள் ஒரு கோவிலுக்கு போறாரு. கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சாமியை கும்பிடுவோம். எல்லா கோவில்லையும் இறைவனுக்கு முன்னாடி பெருசா ஒன்று இருக்கும். சில பேர் நந்திம்பிங்க, சில பேர் உண்டியலும்பிங்க, ரெண்டுமே இருக்கும் சில இடங்கள்ல. அப்படி ஒரு கோவிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு விட்டு வருகிற கவிஞர் கோவில் உண்டியலை பார்க்கிறாரு. கவிஞர் தணிகை செல்வன் டக்குன்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுது ஒரு கவிதை எழுதுறாரு. கவிஞர் தணிகை செல்வன் எழுதின ஒரு புகழ்பெற்ற கவிதை. எட்டாய் மடித்து போடப்பட்ட அழுக்கு ₹1 நோட்டு எங்க கிடக்குது? கோவில் உண்டியலுக்குள்ள கிடக்குது. எட்டாய் மடித்து போடப்பட்ட அழுக்கு ₹1 நோட்டு. ஏதோ ஒரு கிராமத்து பாட்டி பேர குழந்தைக்கு காய்ச்சல், அது குணமாச்சுன்னா கோயிலுக்கு கொண்டு வந்து போடணும்னு வேண்டின அந்த ₹1 நோட்டை 8ஆ மடிச்சு முந்தானையில் வச்சிருந்து கோவிலுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிய சந்தோஷத்துல அந்த உண்டியலுக்குள்ள போறாங்க. எட்டாய் மடித்து போடப்பட்ட அழுக்கு ₹1 நோட்டு, கூடவே கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. இது என்ன உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் எங்கள் இந்தியா என்று எழுதினார் கவிஞர் தணிகை செல்வன். இந்த தேசத்தின் வரைபடத்தையே ஒரு கோவில் உண்டியலுக்குள் பார்க்க முடிந்தது கவிஞர் தணிகை செல்வனால். அப்படி வார்த்தை சுருக்கமும் வாழ்வோடு பொருந்தி வருகிற வார்த்தைகளையும் கொண்ட கவிதைகளை தமிழ் கவிஞர்கள் காலங்காலமாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பெருமையுடையது நம் தமிழ் மொழி. தமிழ் பெருமையே என்னன்னா, உலகில் உள்ள இலக்கிய மொழிகள் எல்லாமே மொழிகள் இலக்கியத்திற்காக தான் இலக்கணம் படைக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மொழி ஒன்றுக்கு மட்டும்தான் இலக்கணத்திற்கே இலக்கியம் படைக்கப்பட்ட ஒரே பெருமை நம் தாய்மொழியாம் தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். ஆனால் அந்த இலக்கண நூல் உலக இலக்கியங்களை எல்லாம் ஒப்பிடுகிற அளவிற்கு அதில் இலக்கிய செறிவும் இருக்கிறது என்பதுதான் ஆகச்சிறந்த ஒரு செய்தி. நீங்க பாருங்க, அந்த தொல்காப்பியத்தோட பெருமைகளை பலரும் பலவாறு காலங்காலமா சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் வாசித்துக் கொண்டிருக்கிற எந்த ஒரு படைப்பும் அந்த தொல்காப்பியம் என்கிற அந்த மகத்தான தமிழின் பெருமைமிகு நூலின் துணைப்பாட நூல்கள் போலதான் விளங்குகிறது என்பதுதான் வரலாறு. அதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் உலக பொதுமறை என்று கொண்டாடுகிறோம். அந்த திருக்குறளில்
தமிழ் என்கிற வார்த்தையே கிடையாது. யோசிச்சு பாருங்க, தமிழ் என்கிற அந்த மொழியின் பெயரே இல்லாமல் இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிற ஒரு நூலாக இருப்பது திருக்குறள். இந்த தொல்காப்பியம் திருக்குறள்லாம் ஏன் சொல்றேன்னா, தமிழின் மொழியே ஒரு கவிதை மொழி தான். அதுதான் ஆகச்சிறந்த சிறப்பு. சங்க இலக்கியத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி, எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே காப்பியங்களாக, செய்யுள்களாக தான் படைக்கப்பட்டன. உரைநடை, நாவல் இதெல்லாம் பிற்காலத்தில் ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகுதான் நமக்கு தமிழுக்கு அறிமுகமாகுது. அப்படி தமிழ் மொழியே ஒரு இலக்கிய செழுமை வாய்ந்த கவிதை மொழி. அப்படியான தமிழ் மொழியில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட எழுதப்படுகிற கவிதைகள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா? இன்றைக்கு நவீன கவிதைன்னு சொல்றாங்க. புதுக்கவிதை, மரபு கவிதை போய் புதுக்கவிதை வந்தது. புதுக்கவிதை போய் இன்றைக்கு நவீன கவிதை என்கிறார்கள், ஹைக்கூ கவிதை என்கிறார்கள், லிமரிக் என்கிறார்கள். இப்படி புது புது வடிவங்கள் காலந்தோறும் தமிழ் கவிதையில் வந்து கொண்டே இருக்கின்றன. வடிவம் எதுவான போதிலும் கவிதை என்பது மனித வாழ்வை கூர்ந்து பார்த்து அதிலிருந்து கிடைக்கிற சாரம்சத்தை சக மனிதனோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையானது. ஒரு காலத்தில் மரபு கவிதை எழுதப்பட்ட காலத்தில் பண்டித புலவர்கள் மட்டுமே தான் கவிதை எழுதி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த தமிழ் கவிதையில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாகவி பாரதி தான் தமிழ் கவிதையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற அளவுக்கு வசன கவிதை என்கிற கவிதையை பாரதி எழுதினான். யாருமே ஒத்துக்கலப்ப. பாரதிக்கு இலக்கியம் தெரியவில்லை, இலக்கணம் தெரியவில்லை, தமிழ் கவிதையை கொலை செய்கிறான் பாரதி என்று ஒரு கூட்டம் அப்போதும் சொன்னது. ஆனால் பாரதி சொன்னா, வாழும் கவிதை வடிவத்தில் இல்லையடா, சூழும் பகைவருக்கு சொல் என்று எளிய வசன நடையில் இலக்கண தலைகளை எல்லாம் உடைத்து விட்டு மகாகவி பாரதி எழுதினார். பாரதி போட்டு தந்த அந்த புது தடத்தில் தான் இன்றைக்கு தமிழ் கவிதைகள் செழுமையாக வந்து கொண்டே இருக்கின்றன. கவிஞர் அறிவுமதி ஒரு அழகா ஒரு சிறு கவிதை எழுதினாரு. யோசிச்சு பார்த்தா சாதாரண கவிதை, ஆனால் இந்த கவிதைக்குள் தமிழ் சமூகத்தின் ஒரு முகத்தையே காட்டுகிறார். கவிஞர் அறிவுமதி எழுதுகிறாரு, எல்லா நாடுகளும் வரைபடத்தில் இருக்கிறது. நம்மளாம் மேப் பார்த்திருப்போம், எல்லா நாடுகளும் வரைபடத்தில் இருக்கும். கவிஞர் அறிவுமதி எழுதினாரு, எல்லா நாடுகளும் வரைபடத்தில் இருக்கிறது, தமிழ்நாடு மட்டும்தான் திரைப்படத்தில் இருக்குன்னாரு. இது ஒரு சடையர் தான். இது உண்மையா, இதில் எவ்வளவு யதார்த்தம் இருக்கிறது என்பதை தாண்டியும் தமிழ் சூழலில் இன்றைக்கு ரசிகன் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் போவது அடுத்து முதல்வரை எதிர்பார்த்து என்கிற போல ஒரு சூழலில் அதை கவிஞர் அறிவுமதி அப்படி ஒரு கவிதையில் படம் பிடித்தார். இப்படி ஏராளமான கவிதைகள் வந்து கொண்டே இருந்தாலும் கூட கவிஞர் ஈரோடு தமிழன்பன், தமிழின் மிக மூத்த கவிஞர், தனது 91வது வயதிலும் கூட இன்றைக்கும் இளைய கவிஞர்களின் படைப்புகளை வாசித்தும் தமிழுக்கு புது புது இலக்கிய வகைகளையும் தந்து கொண்டிருக்கிற மகத்தான கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அவர் எழுதிய ஒரு கவிதை ரொம்ப அற்புதமான வரி, ஒரு பெரிய நீள் கவிதை. அதில் கடைசி வரி எழுதியிருப்பாரு. கடைசி வரி 3 வரிகள். உளராது பெருகும் உலகின் விழிநீர் துடைக்க, உளராது பெருகும் உலகின் விழிநீர் துடைக்க ஒரு விரல் தேவை அப்படின்பாரு. உண்மையில் இந்த சமூகத்தில் நிலவும் அத்தனை துயரங்களுக்கும் அந்த ஆற்றாமையோடு பெருகிற கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு விரல் வேண்டும் என்று எழுதினாரே கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அந்த ஒரு விரலுக்காக தான் நீங்களும் நானும் பேனா பிடித்து கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த தேசம் வேறாக இருக்கும்போது அதிலிருந்து ஒரு சமூக விடுதலைக்காகவும் ஒரு மாற்றத்திற்காகவும் எழுதுபவர் தான் கவிஞர்கள். இன்னொன்று கூட இந்த மேடையில் நான் பெருமையாக சொல்வேன், தமிழில் எழுதப்படுகிற எல்லா கவிதைகளிலும் ஆகச்சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இதுவரை இந்த பல்லாயிரம் ஆண்டுகால தமிழ் கவிதை வரலாற்றிலேயே தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளில் ஒரு கவிதை கூட ஜாதி மத சிந்தனைகளுக்கு ஆதரவாகவோ பெண்ணடிமைத்தனத்தை ஆதரித்தோ ஒரு கவிதை கூட இல்லை என்பதுதான் நம் தமிழ் மொழியின் ஆகச்சிறந்த சிறப்பு. வேற மொழிகளில் இருக்கான்னு தெரியல, ஏன்னா வேற மொழிகள் நமக்கு தெரியல. ஆனால் தமிழின் சிறப்பே இந்த பெண்ணடிமைத்தனத்துக்கு ஆதரித்தோ அதே போல ஜாதி மத விஷயங்களை கொண்டாடியோ தமிழில் கவிதைகள் எழுதவே இல்லை. ஆனால் இவற்றிற்கெல்லாம் எதிராக சமத்துவமான ஒரு சமுதாயம் தமிழ் மண்ணில் நிலவ வேண்டும் என்று நிறைய கவிஞர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதில் இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு கவிதை, பக்கத்தில் இருக்கிற விருதாச்சலத்தை சேர்ந்த கவிஞர் ரத்தின கரிகாலன் என்ற ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஏன் இது இந்த கவிதையை சொல்றேன்னா, கவிதைகளில் எல்லா வார்த்தைகளும் எல்லா பொருள்களும் நேரடியாக சொல்ல வேண்டிய என்கிற கட்டாயம் இல்லை. சரி, வேற எப்படி சொல்லலாம்? சில வார்த்தைகளே இல்லாமல் கூட கவிதையில் உட்பொருளாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கவிஞர் ரத்தின கரிகாலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த கவிதை என்ன வார்த்தை விடுபட்டிருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்க முடியும். ஒரு கவிதை ஆரம்பிக்குது,
சேரி முழுவதும் சேரு, சேரி முழுவதும் சேரு கையில் எடுத்துக்கொண்டான், சேரி முழுவதும் சேரு கையில் எடுத்துக்கொண்டான், மேட்டுத்தெருவில் சிமெண்ட் ரோடு காலில் போட முடியவில்லை. இதுதான் கவிதை. இந்த கவிதையில் சொல்லாமல் விடுபட்டிருக்கிற வார்த்தை என்ன? என்ன வார்த்தை விடுபட்டிருக்கு? படிக்கிற ஒவ்வொரு வாசகனின் கன்னத்திலும் மறைவது போல ஒரு செருப்படி கிடைக்குது. ஏன்னா சேரி முழுவதும் சேரு, காலில் போட முடியல, போட்டுட்டா போட்டிருக்கிற ஆடைகளில் சேறு தெரிக்கும் என்று கைகளில் எடுத்துக் கொடுக்கிறான். அந்த சேரியை தாண்டி அடுத்து மேட்டுத்தெருவுக்கு வர்றான். மேட்டுத்தெருவில் காலில் போட முடியவில்லை. என்ன ரோடு அது? சிமெண்ட் ரோடு. இன்னமும் கூட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், உயர் ஜாதியினர் இருக்கிற தெருக்களில் செருப்பணியக்கூடாது, துண்டு போடக்கூடாது என்கிற இழிநிலை இன்னமும் இருக்கிறது. நான் பிறந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னமும் கூட இரட்டைக்கோளை முறை சில கிராமங்களில் இருப்பதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்கிற கனவுகளோடு தான் கவிஞர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். திருச்சியை சேர்ந்த கவிஞர் சித்திரபாரதி என்ற ஒரு கவிஞர் ஒரு 3 வரியில் ஒரு ஹைக்கூ கவிதை எழுதினார். ரொம்ப அழகான கவிதை. அந்த கவிஞர் எழுதுறாரு, தனி கிளாஸில் டீ குடித்தவன் காசு. தனி கிளாஸ்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லோருக்கும் கொடுக்கிற பொது கிளாஸில் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தோழருக்கு ஒரு தனி கிளாஸ்ல கொடுக்குறாங்க. அவர் கவிதை எழுதுறாரு, தனி கிளாஸில் டீ குடித்தவன் காசும் ஒரே கல்லாவில். காசுக்கு ஜாதி கிடையாது. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கருவாடு வித்த காசு நாராதும்பாங்க. அப்படி தனி கிளாஸில் டீ கொடுத்த காசுனால அதை வெந்நீர்ல போட்டு கழுவி வைக்க மாட்டார், அதையும் உள்ளாதான் போடுவார். ஏனென்றால் காசு ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காது என்பதை வேறொரு கோணத்தில் சொல்கிறார் அன்பு கவிஞர் சித்திரபாரதி. இப்படி காலந்தோறும் நவீன கவிதை, புது கவிதை, ஹைக்கூ கவிதை, லிமரிக் கவிதை, சென்றி கவிதை என்று பல வடிவங்கள் வந்தாலும் ஒரு கவிதை என்பது படிக்கிற வாசகனின் மனதில் தங்கி இருக்க வேண்டும். ஒரு கவிஞன் ரொம்ப அழகா சொன்னார், எது கவிதை என்று கேட்டபோது சொன்னார், கவிதையும் குழந்தையும் ஒன்றுதான், கவிதையும் குழந்தையும் ஒன்றுதான், ஒரு கன்னத்தில் முத்தமிடும் மறு கன்னத்தில் அறையும் கவிதையும் குழந்தையும் ஒன்றுதான் என்றான் ஒரு புது கவிஞன். அப்படி படிக்கிற வாசகனை இறுக கட்டி தழுவி கன்னத்தில் ஒரு பக்கம் முத்தமிடுவதும், அதே நேரத்தில் இத்தனை சமூக சீரழிவுக்கு எதிராக நீ என்ன செய்து விட்டாய் என்று கன்னத்தில் ஓங்கி அறைவதும் தான் ஒரு கவிதையின் ஆகச்சிறந்த பண்பாகும். அப்படி காலமெல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற கவிதையில் தமிழின் மிகப்பெரிய கவிதை ஆளுமைகளில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். மிகச்சிறந்த ஆளுமை மிக்க கவிஞர். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் அவர் பேராசிரியராக இருந்தபோது தமிழகம் முழுக்க உள்ள ஏராளமான கவிஞர்களை கைபிடித்து வளர்த்து எழுத வைத்ததோடு ஏதேன் தோற்றம் என்கிற ஒரு இலக்கிய அமைப்பை உருவாக்கி அதில் கவிதை எழுதுவதற்கு பயிற்சி கொடுத்தவர் கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவர் எழுதிய 2 கவிதைகள் தமிழில் 100 சிறந்த கவிதைகள் என்று தொகுத்தால் அவரது 2 கவிதைகளும் இடம்பெறும். அப்படி 2 கவிதைகள். அதில் ஒரு கவிதை, நான் சமச்சீர் பாடத்திட்ட குழுவில் 6ஆம் வகுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ஒரு கவிதையை சேர்க்கணும்னாங்க. அப்போது இருந்த இயக்குனர் இளங்கோவன் அவர்கள், நானும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட சுதந்திரம் என்கிற தலைப்பிட்ட அந்த கவிதையை அதில் சேர்த்த. ரொம்ப அற்புதமான கவிதை. ஒரு பக்கம் ஓவியமும் ஒரு பக்கம் அந்த கவிதையும் இடம்பெற்றது. வெறும் 6 வரி கவிதை தான். கவிஞர் அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார். தலைப்பு சுதந்திரம். வேலிக்கு வெளியே நீளும், வேலிக்கு வெளியே நீளும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, வேலிக்கு வெளியே நீளும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு கீழே நழுவும் வேர்களை என்ன செய்வாய், நீ என்ன செய்வாய் என்று சுதந்திரம் என்கிற தலைப்பிட்ட அந்த கவிதை பாடப்புத்தகத்தில் வந்துருச்சு. அப்போது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. வாதியாரங்களை உட்காந்து கிழிச்சதுல முதல்ல அந்த கவிதையை தான் கிழிச்சாங்க. கிழிச்சவங்களுக்கு தெரியும். அப்படி இந்த சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலில் எது தமிழ் சமூகம் என்பதற்கு உதாரணமாக அதே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இன்னொரு கவிதை எழுதினார். நம்மளாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2000 ஆண்டுகளுக்கு எழுதப்பட்டதாக திருக்குறள் வரலாறு இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. கீழடியை தோண்ட தோண்ட தமிழன் வரலாறு இன்னும் மேலெழுந்து கொண்டே போகிறது என்பதுதான் வரலாறு. அப்படி அந்த திருக்குறள் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் கடந்தாலும் இன்னைக்கு திருக்குறளை நம்ம பாடப்புத்தகங்களில் படிச்சுட்டு இருக்கோம். வள்ளுவர் திரும்ப 21ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறாரு. அவரும் பள்ளிக்கூடத்தில் சேர்றாரு, பரீட்சைக்கு போறாரு. சரி, பிறந்திருக்கிறவர் வள்ளுவருங்கிறதுனால அவருக்கு திருக்குறளில் கேள்வி இல்லாமல் போயிருமா? அவருக்கிட்ட கேள்வி வரும். இதைத்தான் காட்சிப்படுத்தி கவிதையாக்கி இருக்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். வள்ளுவரும் மாணவராய் ஆனார். இப்படிதான் கவிதை ஆரம்பிக்குது. வள்ளுவரும் மாணவராய் ஆனார், திருக்குறளில் தேர்வெழுத போனார், பரீட்சையிலே தோற்று போனார், காரணம் அவர் படிக்கவில்லை கோனார் அப்படின்னு எழுதினார்.
இன்னைக்கு வள்ளுவரே பறந்து வந்தாலும் கூட கோனார் நோட்ஸை படிச்சாதான் அவனால பாஸ் பண்ண முடியும் என்று நோட்ஸ்களின் பின்னால் போகிற ஒரு கல்வி சூழலின் தலையில் கொட்டுவது மாதிரி ஒரு அற்புதமான கவிதை எழுதினார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். இப்படி காலந்தோறும் உருமாறி வருகிற கவிதைகளில் எது கவிதை என்பதை ஒரு தேர்ந்த வாசகனால் கண்டுபிடிக்க முடியும், நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். நான் முன்பே சொன்னது போல சில கவிதைகளில் எல்லா வார்த்தைகளும் கவிதையாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒரு நல்ல கவிதையின் ஒரு வார்த்தை கூட அந்த கவிதையை தூக்கி பிடிக்கும். கவிஞர் கல்யாண்ஜி தமிழின் குறிப்பிடத்தக்க கவிஞர். வண்ணதாசன் என்கிற பெயரில் சிறுகதைகளும் எழுதியிருக்கிறார். மத்திய அரசின் சாகித்ய அகாடமி விருதை ஒரு சிறு இசை என்கிற சிறுகதை நூலுக்காக பெற்றவர். தமிழின் மிகச்சிறந்த கவிஞர். கல்யாண்ஜி என்கிற பெயரில் அவர் எழுதிய ஒரு அழகான கவிதை, இதை கவிதைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு தோழிகளுக்கு இடையான ஒரு சின்ன உரையாடல். ஆனால் இந்த உரையாடலுக்குள் கவிஞர் கல்யாண்ஜி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த கவிதையை ஒரு மிகச்சிறந்த கவிதையாக்குகிறது. ஒரு தோழிகள் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு தோழி போறா தன்னோட காதலனை பார்க்க. உடனே கேட்கிறா, கண்மணி கண்மணி எங்கே செல்கிறாய்? தோழியை பார்த்து அவளோட இன்னொரு தோழி கேட்கிறா, கண்மணி கண்மணி எங்கே செல்கிறாய்? என் காதலனை பார்க்க போகிறேன். கேட்கிறா, பதில். இதுல கவிதையே இல்லை, தொடர்ந்து பாருங்க. யாராவது பார்த்து விட மாட்டார்களா? அதுக்கு தோழி பதில், இரவில் தானே செய்கிறேன். கண்மணி கண்மணி எங்கே செல்கிறாய்? காதலனை பார்க்க செல்கிறேன். யாராவது பார்த்து விட மாட்டார்களா? இரவில் தானே செல்கிறேன். இது சாதாரண உரையாடல். நீங்களும் நானும் உட்கார்ந்து இது மாதிரி நிறைய எழுதலாம். ஆனால் அதல்ல, கவிதை எப்படி பிடிக்கிறார் பாருங்க. கண்மணி கண்மணி எங்கே செல்கிறாய்? காதலனை பார்க்க செல்கிறேன். யாராவது பார்த்து விட மாட்டார்களா? இரவில் தானே செல்கிறேன். அதுக்கு தோழி சொல்றா, இரவில் சென்றாலும் நீ மின்மினி அல்லவா? இரவில் சென்றாலும் நீ மின்மினி அல்லவா? இந்த மொத்த கவிதையிலும் இந்த மின்மினி என்கிற ஒற்றை சொல்லை எடுத்து விட்டால் இது கவிதையே இல்லை, சாதாரண தோழிகளுக்கான சராசரியான உரையாடல். ஆனால் இந்த உரையாடலை கூட கவிதையாக்குவதற்கு ஒற்றை தமிழ் சொல் போதும் என்பதை தான் கவிஞர் கல்யாண்ஜியின் இந்த கவிதை உணர்த்துகிறது. இப்படியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தமிழ் கவிதை சூழலில் குறிப்பாக பெண் விடுதலைக்காக ஏராளமான கவிதைகள் காலந்தோறும் எழுதப்பட்டு கொண்டே வருகின்றன. மகாகவி பாரதி தொடங்கி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மொழி என்று எல்லா கவிஞர்களும் தமிழில் பெண் விடுதலையை முக்கியமான அம்சமாக கொண்டு பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை சாத்தியமில்லை என்று தமிழ் கவிஞர்களில் எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதப்பட்ட பெண் கவிஞர்களில் ஒரு முக்கியமான கவிதை, ஏன்னா பெண்கள் கம்மியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு பெண்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு கவிதை, கவிஞர் நந்தலாலா என்ற ஒரு கவிஞர் எழுதிய ஒரு சிறு கவிதை தான். ஆனால் இந்த கவிதை ஒரு முறை கேட்டுவிட்டால் போதும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அந்த சம்பவத்தை செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். கவிஞர் நந்தலாலா எழுதினாரு, பெண்ணே பெண்ணே நீ ஆட்டி வைத்த இட்லி மாவு கூட அடுத்த நாளே பொங்குகிறது, நீ எப்போது பொங்குவாய்? அவ்வளவுதான். பெண்களுக்கான சிறப்பே அது. அவர்கள் கைப்பட்டு ஒரு ஆட்டி வைத்த இட்லி மாவு கூட அடுத்த நாளே பொங்குகிறது, நீ எப்போது பொங்குவாய் என்று கேட்ட கவிஞர் நந்தலாலாவின் கவிதையை போல் ஏராளமான தமிழ் கவிஞர்கள் பெண் உரிமை குறித்தும் பெண்ணுக்கான சமத்துவம் குறித்தும் எழுதி வருகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான கவிஞர் சேலத்தைச் சேர்ந்த கவிஞர் பொன்குமார் அவர்கள். அவர் ஒரு சிறிய காட்சி அதை அப்படியே கவிதையை எழுதியிருப்பாரு. இந்த கவிதையிலும் ஒரு வார்த்தை முன்னும் பின்னுமாக இடமாறுகிறது. ஆனால் இதை ஒரு மிகச்சிறந்த கவிதையாக்குகிறது. நம்ம வீடுகளில் நம்ம சாதாரண பார்க்குற காட்சிகள் தான். யாராவது நண்பர்களோ உறவினர்களோ வீட்டுக்கு வந்தால் பெண் குழந்தைகள் பெரும்பாலும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க முன்னாடி உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாகரிகமாக நினைக்கிற. உண்மையில அது நாகரிகம் கிடையாது. உட்காருவது என்பது அவரவர் வசதி சார்ந்தது. ஆனால் அதை ஒரு கவிதையாக்கி இருக்கிறார் கவிஞர் பொன்குமார். எழுதுகிறார் கவிதை, கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தான் ஆண் அவன் என்றார்கள். ஒரு ஆண் கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தான் ஆண் அவன் என்றார்கள். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பெண் உட்கார்ந்திருந்தால் ஆணவம் என்றார்கள். ஒரு ஆம்பளை உட்கார்ந்து இருந்தா அவன் வசதி, அதே பொண்ணு அது மேலதான் போட்டுருக்கு, வேற யார் மேலையும் போடல. ஆனால் ஒரு பெண் தன் வசதிக்காக தன் கால் மேல் தன் காலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கூட அதை ஆணவம் என்று பார்க்கிற ஒரு சமூகத்தின் ஆணாதிக்க பார்வையை தலையில் குட்டுவது போல் எழுதியிருந்தார் ஒரு கவிஞர். அப்படி எழுதப்பட்ட பெண் விடுதலைக்கான கவிதைகளில் தமிழ் கவிதைக்கான இன்னொரு சிறப்பு என்னவென்றால் காதலை பாடுவது. கவிதை என்கிற ஒரு வடிவம் தொடங்கிய காலத்திலிருந்து தமிழ் கவிஞர்கள் காதலையும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாக கூட சொல்லுவாங்க தமிழ் சமூகத்தில், காதலிக்காதவன் மனிதனே இல்லை, காதலை பாடாதவன் கவிஞனே இல்லைம்பாங்க. அப்படி கவிஞன் என்று ஒருத்தன் எழுத வந்துட்டாலே
காதலையும் எழுத வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விடி. அப்படி எழுதப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தில் ஏராளமான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான காதல் கவிதைகள் உண்டு. ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விடும்போது எனக்கு மிகவும் பிடித்த உலக புகழ்பெற்ற ஒரு காதல் கவிதை. ரொம்ப சிறிய வரிதான் அந்த கவிதை. அந்த கவிஞன் எழுதியிருப்பான், உன் அழகை வர்ணிக்க என் மொழியில் வார்த்தைகளே இல்லை. அவன் சொல்றான், உன்னோட அழகு அவ்வளவு அழகா இருக்க, உன் அழகை வர்ணிக்க என் மொழியில் வார்த்தைகளே இல்லை, ஒரு வயலின் கொடுங்கள் வாசித்து காட்டுகிறேன். எவ்வளவு அழகு பாருங்க. உன் அழகு இசைக்கு ஒப்பானது, அழகை வர்ணிக்கிற மொழியே இல்லை, ஒரு வயலின் கொடுங்கள் வாசித்து காட்டுகிறேன்னா. சரி, இது எனக்கு பிடித்த உலக கவிதை. தமிழில் எனக்கு பிடித்த ஏராளமான கவிதைகள் உண்டு. மிக சமீபத்தில் ஒரு திரைப்பட இயக்குனர் அவருக்கான உதவி இயக்குனர்களை தேர்வு பண்ண ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சாரு. ஒரே ஒரு கேள்விதான், ஒரு பொண்ணை நீ காதலிக்கிற, உங்க அப்பா கிட்ட போய் உன்னை காதலியை பத்தி சொல்லி அவர்கிட்ட ஒரு ஓகே வாங்கணும், அதுக்கு எழுதுங்கன்னாரு. பார்த்தா காலையிலேருந்து உட்காந்து 4-5 பேப்பர் அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்கான் சில பேர். அவ்வளவு எழுதுறான். ஏன்னா காதலி அப்பாட்ட சொல்லி ஓகே வாங்கணும்ல. டைரக்டர் சொல்லிட்டாரு, இன்டர்வியூ ஆச்சு, பக்கமா எழுதிட்டு இருக்கான். ஆனால் அதில் ஒருத்தனை செலக்ட் பண்ணாங்க. அவர் தான் உதவி இயக்குனராக இப்போ இருக்காரு. அவர் பக்கமாலாம் எழுதல, 2 வரி தான் எழுதினாரு. அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. அது என்ன வரிகள் தெரியுமா? எனக்கு அவளை தெரியும். யாரு? இவன் லவ் பண்ற பொண்ணு. எனக்கு அவளை தெரியும், அவ்வளவுதான் தெரியும். முடிஞ்சு போச்சு கவிதை. ஒரு பெண்ணை பிடித்திருக்கிற என்பதை விட மற்றதெல்லாம் எதுக்கு? எனக்கு அவளை தெரியும், அவ்வளவுதான் தெரியும் என்று ஒரு 2 வரிகளில் காதலின் உன்னதத்தை சொல்ல முடியும் என்றால் அதுதான் நம் தமிழ் கவிதையின் பெருமை. அப்படியான தமிழ் கவிதைகள் காலந்தோறும் 1ஆய் 100ஆய் 1000ஆய் பெருகிக் கொண்டே வருகின்றன. அப்படி எழுதப்பட்ட பல கவிதைகளில் கவிஞர் கோ வசந்தகுமாரன் என்ற ஒரு கவிஞர் மனிதன் என்பது புனைப்பெயர் என்கிற ஒரு அற்புதமான கவிதை நூலை எழுதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் விருதினை பெற்ற கவிஞர். அவர் எழுதிய தலைப்பில்லாத ஒரு கவிதை எனக்கு பிடித்த மிகச்சிறந்த கவிதைகளில் அதுவும் ஒன்று. நான் குடைமறந்த நாளில் மழை பெய்கிறது. பொதுவான ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, எது நடந்தாலும் எனக்கு மட்டும்தான் நடக்குது, மற்றவன்லாம் ஊரில் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான பார்வை இருக்கு நம்மகிட்ட. ஆனால் அப்படி இல்லாமல் அதையே வாழ்க்கையாக எதிர்கொண்டிருக்கிற ஒருத்தனின் வாழ்க்கை சித்திரம் தான் இந்த கவிதை. நான் குடைமறந்த நாளில் மழை பெய்கிறது, நான் அருந்தும் வேளை தேநீர் கோப்பையில் ஈ விழுகிறது, கிழக்கே பயணிக்க காத்திருக்கும் வேளையில் மேற்கே போகும் பேருந்துகள் என்னை கடந்து போகின்றன. நம்மளால பஸ் ஸ்டாண்ட்ல என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே நம்ம போற பஸ் எதிரில் தான் போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அப்படி கிழக்கே பயணிக்க காத்திருக்கும் வேளையில் மேற்கே போகும் பேருந்துகள் என்னை கடந்து செல்கின்றன. முடி திருத்திக் கொள்ளும் யோசனையோடு சலூனுக்கு செல்கையில் செவ்வாய்க்கிழமை விடுமுறை மூடிய கதவு கேலி செய்கிறது. கை கடிகாரம் பழுதுபட்டிருக்கும் வேளையில் அழகிய பெண்ணொருத்தி நேரம் கேட்கிறார். சாதாரண நாள் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, கைக்கடிகாரம் பழுதுபட்டிருக்கும் வேளையில் அழகிய பெண்ணொருத்தி நேரம் கேட்கிறாள். எப்பொழுதும் நான் காத்திருக்கும் லிப்ட் மேலேயே நின்று விடுகிறது. நான் படியேறி செல்ல எத்தனிக்க போது கீழே இறங்கி வருகிறது. வாங்கிய கடனை கொடுக்க வந்தவனை நான் உறங்குவதாக சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறாள் என் மனைவி. கடன் கேட்க வரல, கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வந்திருக்கான், தூங்குறதா சொல்லி அனுப்பி விடுகிறாள் என் மனைவி. இதற்கெல்லாம் பரிகாரம் தேடி பக்கத்தூர் ஜோசியனை பார்க்க போனேன். இடி விழுந்து நேற்றவன் இறந்து போனதாய் சொன்னார்கள். என்ன ராசி, நல்ல ராசிங்கிறார் பின்னாடி பச்சையப்பன் சார். அப்படி வாழ்வே துரதிர்ஷ்டமாகி கொண்டிருக்கிற ஒரு சமூக சூழலை மிகச்சில வார்த்தைகளில் ஒரு அழகாக படம் பிடிக்க ஒரு கவிஞனால் மட்டும்தான் வாய்த்திருக்கிறது. இன்றைய உலகமே உள்ளங்கைக்குள் சுருங்கி போய் கிடக்கிறது. இந்த செல்பேசி என்கிற ஒன்றை கையில் வச்சுட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்குல்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்குறோம். அதுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க, செலக்ஷன் மோபியோ அதுக்கு பேர். ஏன்னா நம்மளால சும்மாவே கால் வருதோ வரலையோ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு ஒன்றும் வரலையா அப்பா நம்பிக்கையோடு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் செல்போன் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். நான் போகிறதுக்கு முன்னாடி கல்லூரி வாசலில் ஒரு பெரிய போராட்டம். ஒருவேளை நம்மளை வரவேற்க கூட்டணிக்குதோன்னு பார்த்தா என்ன வரவேற்க இல்லை, கல்லூரியில் போராட்டம் நடக்குது. ஒருவேளை நம்ம வரக்கூடாதுன்னு போராடுறாங்களோ, இல்லை இது வேற ஒரு பிரச்சனை, நீங்கள் உள்ளே வாங்கன்னு என்னோட முதல்வர் கூட்டிகிட்டு போயிட்டார். என்ன பிரச்சனை? என்ன ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசுங்க. நான் இல்லை தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஒருவேளை ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க சார், நல்ல சாப்பாடு போகிறோம், வாரத்துக்கு 2 நாள் அசைவம் போடுறோம்,
சரி வேற என்ன, நல்ல லெக்சரர் கேட்குறாங்க, அதெல்லாம் இல்லை, வேற என்னதான் பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, ஒய்ஃபை கனெக்ஷன் ஒழுங்காக வேலை செய்யலாம், அதுக்காக போராடுறாரு. ஒரு கல்லூரிக்கு படிக்க போகிற தம்பி தங்கைகள் கூட இன்னைக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா வாழ்க்கையே போனது மாதிரி பல பேர் ஆயிரானா இல்லையா? சமீபத்தில் வந்த ஒரு பத்திரிகை செய்தி கேட்டா சிரிப்பா இருக்கும், ஆனா வாழ்க்கையின் ஒரு நுட்பமான வழி இருக்கு. அதுல என்ன வழினா, சென்னையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புனாலே உங்களுக்கு தெரியும், அந்த குடியிருப்புகளில் கணவனும் மனைவியும் வேலைக்கு போறவங்களா தான் இருப்பாங்க பெரும்பாலும். ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்புகளோட வாடகையே பல்லாயிரங்கள் ஆகும். அங்க அது மாதிரி குடியிருப்புல ஒரு கணவன் வேலைக்கு போறது, காலையில 2 வீலரை கிளப்பி வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு வண்டி கிளப்பிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு அம்மா உட்காருது, வண்டி கிளம்பி போகுது. எங்க? அடுக்குமாடி குடியிருப்பை தாண்டி அங்கே தாண்டி மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணிக்கிட்டு வந்த கணவர் காலை கட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவரோட மனைவி இல்லை, எதிர் வீட்டுக்கார அம்மா உட்காந்துருக்கு. சிரிக்கிறோம், ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த கேமரா அப்படியே போனுச்சுன்னா இப்ப அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாருங்க, அங்க என்ன நடக்கும்? அவர் இந்த வீட்டுக்காரம்மாவோட கணவர் இந்த வண்டியை மிஸ் பண்ண இந்த அம்மா நிற்கிறாங்க. என்ன, என் வீட்டுக்கார வண்டியில் உங்கள் அம்மா போயிட்டாங்களா? அப்படி என்னன்னா, செல்ஃபோன் வந்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே மறந்துடுறோம். ரயில் பக்கத்தில் வந்து அதோட சத்தம் எவ்வளோ பணமாக இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, ரயில் மோதி செல்ஃபோன் பேசிக்கிட்டே போனவங்க ரயில் மோதி விபத்துன்னு படிக்கிறோம். அதனால அந்த செல்போனை கையில் எடுத்துட்டாலே உலகத்தை மறந்து விடுகிற ஒரு சூழல் இருக்கிறது. நண்பர்களே, செல்போன் என்பது நாம் பேசுவதற்கான கருவி அல்ல, அது நம்மை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அது எப்படி மனிதர்கள் ஒரு அழகான காட்சியில் கவிஞர் வே பாபு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இதுவும் ஒரு தலைப்பில்லாத கவிதை தான். ஆனால் இந்த கவிதையை படித்த பிறகு நிச்சயம் செல்போனோட இருக்கவே நமக்கு ஒரு அச்சம் வரும். கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. நீ வாகனத்தில் பயணிக்கும் போது செல்பேசியில் உன்னை அழைப்பது யமனாகவும் இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. வண்டியில் போகும்போது போனை எடுத்துறாது என்று அவர் ஒரு வகையான எச்சரிக்கையை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கொடுத்திருக்கிறார் என்றால், கவிஞர் பாபு வேறு ஒரு வகையான சித்திரத்தை நம் மனசில் கொடுக்கிறாரு. கவிதை எழுதுறாரு. சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு, ஒருத்தன் அடிபட்டு செத்து போய் விழுந்து கிடக்கிறான், சட்டை பாக்கெட்ல இருக்கிற செல்போன் ஒலிக்கிறது. சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கையில் எடுத்த காவலர், போலீஸ்காரங்க போயிடுறாங்க, கையில் எடுத்த காவலர், சார் யாரோ அம்முன்னு கால் பண்றாங்க என்கிறார். பக்கத்தில் இருக்க இன்னொரு அதிகாரி கிட்ட சொல்றாரு, கையில் எடுத்த காவலர், சார் அம்முன்னு யாரோ கால் பண்றாங்க என்கிறார். ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. யோசிச்சு பாருங்களேன், இந்த காட்சியை எடுக்கும்போது நமக்காக நமது உறவுகள், அன்புகள், நட்புகள் எங்கோ காத்திருக்கிறது. பயணத்தின் போது செல்போனை ஒருபோதும் எடுத்து விடார்கள் என்கிற ஒரு செல்லமான எச்சரிக்கையை இந்த தமிழ் கவிதை செய்கிறது. இப்படி தமிழில் எழுதப்படுகிற நிறைய ஆயிரம் கவிதைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு முக்கியமான கவிதை, இது தேர்தல் காலம், நமக்கெல்லாம் தெரியும். இந்த தேர்தல் காலத்தை பகடி செய்வது போல கவிஞர் மு மேத்தா ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சின்ன கவிதை தான். ஆளுநர் மாளிகையில் விருந்து, அது அடிக்கடி நடத்துகிற விருந்துகள் தான். ஆளுநர் மாளிகையில் விருந்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பரிமாறிக்கொண்டிருந்த பணியாளர்கள் பேசிக்கொண்டனர். அங்கே சர்வ் பண்ணிட்டு இருந்தவங்கள பேசிக்கிறாங்க. பரிமாறிக்கொண்டிருந்த பணியாளர்கள் தமக்குள் பேசிக்கொண்டனர், யார் யாரை சாப்பிட போகிறார்களோ. கூட்டணிகளும் சந்திப்புகளும் நிறைய நடக்கிற இந்த சூழலை கவிஞர் மு மேத்தா இப்படி ஒரு கவிதையாக நம் முன்னே படைக்கிறார். அதே போல இன்னொரு புகழ்பெற்ற ஒரு கவிதை, இந்த கவிதையை எழுதியவர் கவிஞர் ராசி பன்னீர்செல்வம். நான் முன்பே சொன்னது போல கவிதைகளில் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய என்கிற தேவையில்லை. கவிதைகளில் சொல்வதை விடவும் சொல்லாத விஷயங்கள் வாசகனுக்கு கூடுதலான தேவையையும் கூடுதலான சிந்தனையும் தரக்கூடும். அப்படி ஒரு விண்ணப்பத்தையே ஒரு கவிதையாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த கவிஞர் ராசி பன்னீர்செல்வம் என்றொரு கவிஞர் எழுதியிருக்கிறார். இந்த கவிதையின் தலைப்பே படிவம். இங்க இருக்கிற எல்லாரும் நாமெல்லாம் படிவம் எழுதி நிறைய பழக்கப்பட்டிருக்கோம். அஞ்சல் அட்டை தொடங்கி எல்லா அட்டைகளிலும் எழுதி பழகிய நமக்கு இந்த படிவம் என்கிற ஒரு கவிதையின் கடைசி ஒற்றை சொல் இந்த சமூகமே எப்படி மாற வேண்டும் என்கிற ஒரு தேவையையும் ஒரு அர்த்தத்தையும் தருகிறது. அந்த கவிதையை தொடங்குகிறார். தலைப்பு படிவம். பெயர் ஆண் பார் பெண், பிறந்த தேதி, மதம், இதெல்லாம் ஃபுல் பண்ணிட்டே வரணும் இந்த படிவத்தில். பெயர் ஆண் பார் பெண், பிறந்த தேதி, மதம், ஜாதி, தாழ்த்தப்பட்டவரா, ஆம் எனில்
யாரால் எப்போது முதல்? தாழ்த்தப்பட்டவரா என்கிற கேள்வியை தொடர்ந்து யாரால் எப்போது முதல் என்கிற காலம் காலமான ஒடுக்குமுறையை ஒரு அழகான கவிதையில் எழுதுகிறார் கவிஞர் ராசி பன்னீர்செல்வம். அப்படி வெறும் சொற்களால் பின்னப்பட்ட வெறும் வார்த்தை குவியலாக இல்லாமல் வாழ்வின் அனுபவத்திலிருந்து எழுதப்படுகிறது எதுவோ அதுதான் மிகச்சிறந்த கவிதை. வாழும் கவிதை வடிவத்தில் இல்லையடா சூழும் பகைவருக்கு சொல் என்று கவிஞர் வைரமுத்து சொன்னது போல எந்த கவிதையும் அதன் வடிவத்தில் இருப்பதே இல்லை. சரி, கவிதை எழுதுவதற்கு நல்ல செந்தமிழ் தான் வேணுமா? வட்டார வழக்கு மொழியில கவிதை எழுதக்கூடாதா? பேச்சு மொழியில எது மொழியில எழுதலாம். கவிதையில் என்பது வாழ்வின் உயிர் இருக்க வேண்டும். உள்ளத்தில் உள்ளது கவிதை என்றாரே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அப்படி உள்ளத்தின் எண்ணங்களை கவிதையாக எழுதும் போது அந்த கவிதை செந்தமிழில் எழுதப்பட்டிருக்கிறதா, வட்டார வழக்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது சாதாரண பாட்டாளி உழைக்கும் மக்கள் பேசுகிற மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் கடந்து அது ஒரு கவிதையாக இருக்கிறதா என்பதுதான் ஒரு அடிப்படையான கேள்வி. அப்படியாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த ஒரு மிகச்சிறந்த கவிதைகளில் ஒன்று கவிஞர் மகுடேஸ்வரன் எழுதிய கவிஞர். இன்றைக்கு அவர் தமிழ் இலக்கண ஒரு ஆய்வறிஞராக தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்திருக்கிறது. ஆனால் அவர் தமிழின் மிகச்சிறந்த கவிஞர்களுள் ஒருவர் கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள். அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்த கவிதை ரொம்ப எளிய சொற்கள், சாதாரண பேச்சு தமிழ். ஆனாலும் கூட இந்த கவிதையில் இருக்கிற வாழ்வின் உயிர்ப்பு தமிழின் மிகச்சிறந்த கவிதைகளில் ஒன்றாக இந்த கவிதையை மாற்றி இருக்கிறது. இந்த கவிதையோட தலைப்பு திரு மாடசாமி துறையூருக்கு பயணமாகிறார். ஒரு மாடசாமி என்கிற ஒரு கிராமத்து ஏழை எளிய விவசாயி துறையூர் என்கிற ஒரு ஊருக்கு ஒரு அரசு பேருந்தில் பயணம் போறாங்க. இந்த கவிதை எழுதி 25 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப இருந்த பேருந்து கட்டணத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப கவிதையை ஆரம்பிக்கிறாரு. துறையூருக்கு எம்புட்டு, துறையூருக்கு எம்புட்டு. அவர் போற ஒரு ஊரு. கண்டக்டர்கிட்ட கேட்கிறாரு, துறையூருக்கு எம்புட்டு 90 பைசா டிக்கெட்டு. துறையூருக்கு எம்புட்டு 90 பைசா டிக்கெட்டு. ₹1 வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தான் கண்ட்ரைட்டு. திரும்பி வந்து கண்ட்ரைட்டு சில்லற பாக்கி தருவான்ட்டு நானும் இருந்தேன் கம்முன்ட்டு. நீங்கள் நானும் அப்படி தானே கொடுக்குற காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு பாக்கிக்காக கேட்கணும்னு நினைப்போம். அப்போ தான் பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு இல்லை தெரிஞ்சவங்க உட்காந்துருப்பாங்க. அது ஒரு நாகரிகம் கருதி கண்டக்டர் பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்காரு தந்துருவான்னு நம்பிட்டு இருப்போம்ல. அப்படிப்பட்ட ஒரு விவசாயி திரும்பி வந்து கண்ட்ரைட்டு சில்லற பாக்கி தருவான்ட்டு நானும் இருந்தேன் கம்முன்ட்டு. வரவே இல்லை இங்கிட்டு என்றா இளவா போச்சுன்னு கோபம் வந்தது எகிரிட்டு. ஒரு ஏழை விவசாயி, அவருக்கு அந்த 10 பைசா ரொம்ப முக்கியம். என்றா இளவா போச்சுன்ட்டு கோபம் வந்தது எகிரிட்டு. கழுத்துல துண்டை போட்டு எட்ரா 10 பீசான்ட்டு கேட்கலாம்னு இருந்தேன் கருவிட்டு. ஆனா அதுக்குள்ள முந்திட்டு துறையூர் ஸ்டாப்பிங் வந்துட்டு சட்னு இறங்குன்னு கத்னாம்பாறு கண்டக்டர் இறங்கிட்ட மூடிட்டு. நண்பர்களே, ஒரு நல்ல கவிதை என்பது நமக்குள் மூடி கிடக்கிற மனித உணர்வுகளுக்கான ஒரு திறப்பை தர வேண்டும். நீங்களும் நானும் ₹1 ₹2 கண்டக்டர் தருவார் என்று நம்பிக்கொண்டிருந்து விட்டு அந்த பதஸ்தத்தில் இறங்கி போகிற ஒரு சராசரி மனிதனின் வாழ்வை கூட யதார்த்தமான வாழ்வியல் மொழியிலிருந்தே சொல்ல முடியும் என்றால் அதுதான் தமிழ் கவிதையின் ஆகச்சிறந்த சிறப்பு. இப்படி தமிழில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி இன்றைக்கும் கூட காலந்தோறும் கவிதைகள் எழுதப்பட்டு கொண்டே வருகின்றன. மகாகவி பாரதி தொடங்கி இன்றைக்கு தமிழில் புது கவிதை எப்படி புது எழுச்சி பெற்றதோ அதுபோல ஜப்பானிய மூவரி ஹைக்கூ கவிதைகள் என்பது இன்றைக்கு தமிழில் ஆயிரக்கணக்கான கவிஞர்களால் எழுதப்பட்டு கொண்டே வருகிறது. சில பேர் கூட கேட்கலாம், தமிழ்ல 1.25 வரியில திருக்குறள் இருக்கும்போது 3 வரி ஹைக்கூ பெரிதா என்று கேட்கலாம். அவர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்லிக் கொள்வேன், திருக்குறள் தமிழின் ஆக சிறந்த பொக்கிஷம் என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. ஆனால் அதில் இல்லாத ஒரு சிறப்பு 3 வரி ஜப்பானிய கவிதைக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் படிக்கிற வாசகனையும் படைப்பாளி ஆக்குகிற ஒரு உன்னதமான வேலையை 3 வரி ஹைக்கூ கவிதைகள் செய்கின்றன. முதல் 2 வரிகளில் ஒரு கேள்வியும் 3வது வரியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியும் தருவதுதான் ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகளின் சிறப்பு. இன்றைக்கு தமிழில் நிறைய கவிஞர்கள் ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகளை நகலெடுப்பது போலும் அதை தாண்டியும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன். மயிலை சீனிச்சாமி என்கிற ஒரு ஆய்வறிஞர் எழுதியிருக்கிறாரு, இன்றைக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிற ஜப்பானிய கவிதைகள் கூட தமிழில் இருந்து தான் போனது அப்படிங்கிறாரு. ரொம்ப வியப்பா இருக்கு இந்த செய்தி. அப்படியான்னு பார்த்தா, ஏனென்றால் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் ஜப்பானில் ஹைக்கூ கவிதைகள் எழுத தொடங்கின. ஆனால் அதற்கு வேறாக
பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவவர்மன் சிம்மவர்மன் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன். அவரது 3வது மகன் போதி தர்மர். நமக்கெல்லாம் இப்போ 7ஆம் அறிவை நினைச்சுக்கோங்க. அந்த போதி தர்மன் புத்த மதத்தை பரப்புகிற முயற்சியாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கிட்டத்தட்ட 200-300 நாட்களுக்கு மேலாக பயணம் செய்து ஜப்பானை சென்றடைகிறான். அங்க போன போதி தர்மர் போதித்த கலைகளுள் ஒன்றுதான் குங்ஃபு என்று இன்றைக்கு ஜப்பானியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கலை. அந்த குங்ஃபு கலையின் தாயகம் கூட தமிழகம் என்று மயிலை சீனி வேங்கடசாமி ஆய்வறிஞர் தெரிவிக்கிறார். இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற குங்ஃபு கலை தமிழின் குத்துச்சண்டையும் பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தின் களரி இரண்டும் சேர்ந்த கலை தான்ங்கிறாங்க. ஆனால் நமக்கிட்ட அந்த வரலாற்று தரவுகள் இல்லை. ஆனால் இந்த வரலாற்றுக்கான குறிப்புகள் சீனாவில் இருக்கிற சாப்ளின் கோவில் என்கிற ஒரு கோவிலில் 5ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிலிருந்து போய் புத்த மதத்தையும் குங்ஃபு கலையும் ஜப்பானிய ஹைக்கூ கவிதைகளின் உயிர் நாடியாக இருக்கிற ஜென் என்கிற தத்துவத்தையும் பரப்பியவன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த போதி தர்மர் என்கிற வரலாறு நமக்கு புதிதாக கிடைக்கிறது. அப்படி 16ஆம் நூற்றாண்டில் வேறுபிடித்த ஹைக்கூ கவிதைகள் தமிழில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாகவி பாரதி மூலமாக தான் அதிகமாக வந்துச்சு. தமிழில் ஏற்பட்டிருக்கிற பல மாற்றங்களுக்கு முதல் விதை போட்ட பெருமை மகாகவி பாரதியை சேரும். இன்றைக்கு நீங்களும் நானும் எழுதி கொண்டும் வாசித்துக் கொண்டிருக்கிற புது கவிதை மகாகவி பாரதி தோன்றது. அதே போல தமிழ் நாளிதழ்களில் தலையங்கம் என்று எழுதுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கியவன் மகாகவி பாரதி. அதே போல தமிழ் நாளிதழில் கேலி சித்திரம் என்று சொல்லப்படுகிற கார்ட்டூனை அறிமுகப்படுத்தியவன் மகாகவி பாரதி. அப்படி அதே மகாகவி பாரதி தான் 1916ஆம் ஆண்டில் சுதேசமித்திரன் என்கிற ஒரு இதழில் ஜப்பானிய ஹைக்கூ கவிதை என்கிற முதல் அறிமுகத்தை பாரதி எழுதினான். பாரதி போட்ட விதை எதுவும் தமிழ் நிலத்தில் மக்கிவிடாமல் முளைத்தெழுந்து ஆயிரமாய் பூப்பது போல ஹைக்கூ கவிதைகளும் இன்றைக்கு தமிழில் ஆயிரமாய் எழுதப்பட்டு கொண்டே வருகின்றன. எதிரே இருக்கிற அன்பு கவிஞர் செஞ்சி தமிழனியன், பாவலர் வையவன் போன்ற பலரும் ஹைக்கூ கவிதைகளில் சிறந்த இடத்தை பெற்றவர்கள். அப்படி எழுதப்படுகிற ஹைக்கூ கவிதைகளிலிருந்து 1-2 கவிதைகளை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எனக்கு தமிழ் ஹைக்கூ கவிதைகளில் மிகவும் பிடித்த கவிதைகள் எதுவென்றால் கல்வியை பற்றி எழுதியிருக்கிற கவிதைகள், குறிப்பிடத்தக்க கவிதைகள். அதிலும் நெல்லையைச் சேர்ந்த கவிஞர் கலனியூரன் என்கிற ஒரு கவிஞர் ஏராளமான ஹைக்கூ கவிதைகளை எழுதியிருக்கிறார். நட்சத்திர விழிகள் என்கிற ஒரு ஹைக்கூ கவிதை நூலையும் வெளியிட்டிருக்கிறார். அவர் எழுதிய ஒரு கவிதை, அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் கற்பிக்கிறார் கையில் பிரம்புடன். கவிதை முடிஞ்சிருச்சு. ஒரு அன்புடைமை அதிகாரம் என்பது குழந்தைக்கு அன்பாக சொல்ல வேண்டிய ஒரு அதிகாரத்தை நல்ல கவனி, பார்க்கலன்னா தோண்டிடுவேன் கண்ண என்று ஆசிரியர் கம்பை எடுத்துக்கொண்டு எச்சரிக்கை செய்யும் போது அன்புடைமை என்பதே அங்கே அழிந்து போய்விடுகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறார் கவிஞர் கலனியூரன். அதே போல பக்கத்தில் இருக்கிற மேல்மருவத்தூரை சேர்ந்த ஆசிரியர் என் மாதவன் என்பவர் ஒரு அழகான ஹைக்கூ கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது. 1ஆம் வகுப்பு குழந்தை கைகளை கட்டிக்கொண்டு பாடியது. 1ஆம் வகுப்பு குழந்தை கைகளை கட்டிக்கொண்டு பாடியது, கைவீசம்மா கைவீசு. இது கல்வியா? நிச்சயம் கல்வி அல்ல. குழந்தையை ஆடலோடு பாடலோடும் கற்பிக்க வேண்டிய ஒரு கல்வியை கையக்கட்டு வாயப்பொத்து என்று அடக்குமுறைகளோடு கற்பிக்க கூடாது என்பதை பல்லாயிரம் வரிகளில் ஒரு நாவலாகவோ ஒரு சிறுகதையாகவோ இல்லாமல் 3 வரிகளில் செறிவான கவிதையாகவும் தர முடியும் என்பதை தான் இந்த கவிதை உணர்த்தி இருக்கிறது. இப்படி தமிழ் கவிதை நிலத்தில் ஆயிரமாய் பூத்து குலுங்குகிற கவிதைகளிலிருந்து நான் ருசித்த சில கவிதைகளை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். காலம் எழுதிய கவிதைகளை காலந்தோறும் காலம் எழுதி கொண்டே இருக்கிறது. அதில் எந்த கவிதை காலம் கடந்து வாழும் என்பதை ஒரு படைப்பாளியோ வேறு தனிநபரோ தீர்மானிப்பதில்லை. ஒரு நல்ல கவிதை எது என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். அப்படியான கவிதைகளை தமிழ் கவிஞர்கள் இன்னும் எழுதுவார்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள் என்று இனிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவாக மகாகவி ஈரோடு தமிழன்பன் சொன்ன ஒரு கவிதை வரிகளோடு எனது உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது.
10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக முடியாது. 10 புத்தகங்களை பழகி பாருங்கள், நீங்களும் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்றார் மகாகவி ஈரோடு தமிழன்பன். அப்படியான புத்தகங்களை காலந்தோறும் வாசிப்போம், புதிய உலகை சமைப்போம். நன்றி, வணக்கம்.